ஒரு விரோதி தான் இருந்தான் பாகிஸ்தான்ங்கிற பேரில். இப்போ அவங்கள ரெண்டாக பிரித்து 2 விரோதி ஆக்கிட்டேன். முதல்ல நமக்கு வந்து மேற்கத்தான் நமக்கு இருந்தது, கிழக்குலையும் நமக்கு ஒரு எதிரி நாட்டை உருவாக்கிட்டேன் அப்படின்னா அதுதான் ஆச்சு. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வங்கதேசத்துக்காக போராடிகளுக்கு அந்த இவங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த கேள்வியில் ஒரு பக்கம் அது தப்பாக தெரிந்து ஒரு பக்கம் நியாயமாக தெரியுது. இப்போ நம்ம ஊர்லேயும் நம்ம கொடுக்குறோம். அந்த தியாகிகளுக்கு மானியங்கிற பேரில் என்ன நடக்குதுங்கிறது தெரியுது. இவ்வளவு தூரத்துக்கு ஒரு மாணவர் எழுச்சி நடக்குதுன்னா அவங்க சுப்ரீம் அந்த கோர்ட்டு கூட நீங்கள் உங்கள் போராட்டத்தில் நியாயம் இல்லைன்னு சொன்னால் கூட அதையும் எதிர்த்து அவங்க போராடுறாங்கன்னா அந்த தியாகிகள் பேரால் செய்யப்படுகின்ற ஊழல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்மளால் புரிஞ்சுக்கணும். தியாகிகள் பேரால் நடக்கிற ஊழலை தான் அவங்க எதுக்குறாங்க. தியாகிகள் கொடுக்குறத அவங்க எதுக்கிறதா எனக்கு படலை. ஆனால் இவங்க அதை திசை திருப்புறாங்கன்னு நினைக்கிறேன். தியாகிகள் பேரால் ஊழல் நடக்கிற ஊழலை குறைக்கிறதுக்கு தான் அது மிகப்பெரிய ஊழலாக இருக்கும் போட்டுருக்கு. அதனால தான் இவ்வளோ பெரிய எழுச்சி ஒரு பிரைம் மினிஸ்டரே நாட்டை விட்டு ஓடுறாங்கன்னா பெரிய எழுச்சி. இப்போ பங்களாதேஷோட வளர்ச்சிக்கு வந்து ஷேக் ஹசீனா வந்து ரொம்பவே ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு தலைவராக தான் இருக்காங்க. அவங்களோட ஜிடிபி வந்து உயர்வதற்கு காரணமாகவும் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் இந்த நேரத்தில் வந்து இவங்க மேலே இந்த அளவுக்கு ஒரு அதிருப்தியை கொடுக்குறாங்களே சார். அதைத்தாங்க நீங்கள் ஒரு பாசிட்டிவ் சைடை பார்க்குறீங்க. இந்த பாசிட்டிவ் சைடையும் தாண்டி ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குதுன்னா அந்த நெகட்டிவ் சைடு எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும், அந்த எதிர்மறையான கருத்துக்கள் எவ்வளோ மோசமாக இருக்கும். அவ்வளோ பெரிய பாதிப்பு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது, அதுதான் ஊருக்கு தெரிஞ்சிருக்கு. சார் இப்போ இடஒதுக்கீடுக்காக இந்த போராட்டம் வந்து தொடங்குது சார். பின்னால வந்து இந்த நாட்டோட பிரதமரே ராஜினாமா பண்ணுறாங்க. இந்த மாணவர்களுக்கு பின்னாடி சீனாவை சேர்ந்த ஆட்கள் வந்து உள்ளே இருக்காங்க, பாகிஸ்தானை சேர்ந்த ஆட்கள் வந்து உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். இருக்கலாம். சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? இப்போ நம்மளோட பக்கத்து நாடு பங்களாதேஷ் ரொம்பவே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன நடக்குது சார் பங்களாதேஷில்? அந்த நாட்டோட பிரதமர் வந்து அவங்களுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்து அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன, இதன் பின்னணி பற்றி சொல்லுங்கள். ஒரு வேடிக்கையான ஒரு இது என்னன்னா, இந்த இந்திய நாட்டை விட்டு வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் வெளியே போனதுக்கு பிறகு ஒரு ஜனநாயகங்கிறது இந்த ஏரியாவில் இல்லை, இந்த சுற்று வட்டாரத்திலே இல்லை. பாகிஸ்தான் பிரிஞ்சுது, நம்மளோட தான் அது பிரிஞ்சுது. பாகிஸ்தான் வந்து 2ஆக இருந்தது, கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் 2ஆக இருந்தது. அந்த கிழக்கு பாகிஸ்தானை வந்து அவங்க வந்து சரியாகவே கவனிக்கலை. மேற்கு பாகிஸ்தானை சேர்ந்த பஞ்சாபியர்கள் தான் பெருசாக வளர்ந்தாங்களே ஒழிய கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கிற வங்காளிகள் சரியாக வரல. அதுக்கு பிறகு தான் அந்த ஒன்றா இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தபோது அவங்க பிரிஞ்சாங்க. அது பிரியறதுக்கு காரணம் நாம் ஒரு காரணமாக இருந்தோம், நாம் தான் அதை தூண்டி விட்டோம். இந்திரா காந்தி தான் அதை வந்து பிரிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தாங்க. பாகிஸ்தானை பலவீனப்படுத்துகிறதா நினச்சிக்கிட்டு இவங்க எடுத்த ஒரு ராஜேந்திர நடவடிக்கை. அப்போ ராஜாஜி சொன்னார், ஒரு விரோதி தான் இருந்தான் பாகிஸ்தான்ங்கிற பேரில், நீ இப்போ அவங்கள ரெண்டாக பிரித்து 2 விரோதி ஆக்கிட்டேன். முதல்ல நமக்கு வந்து மேற்கத்தான் நமக்கு இருந்தது, கிழக்குலையும் நமக்கு ஒரு எதிரி நாட்டை உருவாக்கிட்டேன் அப்படின்னா அதுதான் ஆச்சு. பங்களாதேஷ் நம்மளோட நட்பாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம், இருக்கலை. அதுக்கு காரணம் என்னென்னா, முஜிபுர் ரஹ்மான்றவர் தான் பங்களாதேஷ் உருவாகிறதுக்கு இந்திரா காந்தியோட சேர்ந்து அந்த உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தார். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்து ஜனாதிபதியாக உக்காந்த பிறகு அவர் சரியாக இல்லை. அப்படியே அவங்க குடும்பத்தினுடைய ஆதிக்கம் மிக பெரிதாக இருந்தது. அதனுடைய விளைவு அந்த ஒரு சுதந்திர நாளை பங்களாதேஷ் சுதந்திர நாளாக என்னமோ அன்னைக்கு அவங்க குடும்பமே சுட்டு கொல்லப்பட்டார். அப்படி தான் அவங்க இதாச்சு. அவங்களுடைய வம்சாவளியில் வந்தவங்க தான் இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா. இவங்களும் அதே மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஜனநாயகங்கிற பேரில் அங்கே சர்வாதிகாரம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தானில் வந்து ஜனநாயகமே இல்லை. அது உருவானதுலேருந்து கொஞ்ச நாள் தான் அந்த ஜனநாயகம் இருந்தது தவிர முழுக்க வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் தான், பாகிஸ்தான் இராணுவ கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால தான் இந்த பகுதியில் வெள்ளைக்காரர்கள் விட்டு போன பிறகு குடியரசாக விளங்குகிற ஒரே நாடுங்கிறதுனால தான் அங்கே அந்த குடியரசாட்சியை ஆதரிக்கிற கம்யூனிஸ்ட் அல்லாத நாடுகள் அத்தனையுமே வந்து இந்தியாவை ஆதரித்ததுக்கு காரணம்
நாம் வந்து குடியரசு நம்ம வந்து பயன்படுத்துகிறோங்கிறத ஓரளவுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்து சமீப காலத்தில் இந்த பாஜக வந்ததுக்கு பிறகு தான் குடியரசை பற்றி நமக்கு சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோங்கிறது இப்போ நமக்கு நல்லா தெரியுது. இந்திரா காந்தி சர்வாதிகாரத்துக்கு போனாங்க, நடக்கலை, தோல்வி அடைஞ்சாங்க. ரெண்டாவது நமக்கு ஒரு பல்வேறு வகையான இனங்களை கொண்ட ஒரு நாடுங்கிறதுல இராணுவ ஆட்சிங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அதெல்லாம் தான் நமக்கு வந்து குடியரசாக நம்ம தொடர்றதுக்கு. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் வங்காளிகள் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வங்கதேசத்துக்காக போராடிகளுக்கு அந்த இவங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த கேள்வியில் ஒரு பக்கம் அது தப்பாக தெரியுது, ஒரு பக்கம் நியாயமாக தெரியுது. இப்போ நம்ம ஊர்லேயும் நம்ம கொடுக்குறோம். வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய சுதந்திர போராட்ட தியாகிகள் மானியம்னு இன்றைக்கி ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வம்சமெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜாலியன் வாலாபாகில் கொல்லப்பட்ட அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து மானியம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க செஞ்ச ஒரு நல்ல காரியத்தை நினச்சி அவங்களுக்கு கொடுத்தா என்னங்கிற ஒரு பரந்த மனப்பான்மை இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அது உள்ளுக்குள்ளார படம் தான் தெரியும். அந்த தியாகிகளுக்கு மானியங்கிற பேரில் என்ன நடக்குதுங்கிறது தெரியலையே. இவ்வளவு தூரத்துக்கு ஒரு மாணவர் எழுச்சி நடக்குதுன்னா அவங்க சுப்ரீம் அந்த கோர்ட்டுன்னு கூட நீங்கள் உங்கள் போராட்டத்தில் நியாயம் இல்லைன்னு சொன்னால் கூட அதையும் எதிர்த்து அவங்க போராடுறாங்கன்னா அந்த தியாகிகள் பேரால் செய்யப்படுகின்ற ஊழல் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். சார், இப்போ தியாகிகளுக்கு கொடுத்தா தப்பில்லை சார். அது ஒரு போராட்டத்துக்காக கொடுக்குறாங்க எடுத்துக்கலாம். ஆனால் அந்த கட்சியை சேர்ந்த ஆட்களுக்கு மட்டுமே இது வந்து இடஒதுக்கீடு. அதான் சொல்கிறேன், அந்த தியாகிகள் பேரால் நடக்கிற ஊழலை தான் அவங்க எதுக்குறாங்க. தியாகிகள் கொடுக்குறத அவங்க எதுக்கிறதா எனக்கு படலை. ஆனால் இவங்க அதை திசை திருப்புறாங்கன்னு நினைக்கிறேன். தியாகிகள் பேரால் ஊழல் நடக்கிற ஊழலை குறைக்கிறதுக்கு தான் அது மிகப்பெரிய ஊழலாக இருக்கும் போட்டிருக்கு. அதனால தான் இவ்வளோ பெரிய எழுச்சி ஒரு பிரைம் மினிஸ்டரே நாட்டை விட்டு ஓடுறாங்கன்னா பெரிய எழுச்சி தான். அதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. எந்த புரட்சிக்கும் வந்து ரெண்டு கருத்துக்கள் இருக்கும். அவங்க புரட்சி ரைட்டு, புரட்சி தப்புன்னு. அந்த வகையில் இதுவும் புரட்சி ரைட்டுன்ற ஒரு சைடு இருக்குது, ஒரு தப்புங்கிறது இருக்குது. ரெண்டையும் சேர்த்து வைக்க பார்க்கணும். யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஆட்சி விழுந்துருச்சு. அதோடைய எதிரொலி இங்கே இந்தியாவில் இருக்கும். இன்றைக்கி இங்கே இருக்கிற ஆளுங்கட்சிக்கு ஏன்னா கூப்பிட்டு தூரம் ஒரு 500-400 மைலில் பங்களாதேஷ் வருது. அது கூப்பிட்டு தூரத்தில் இருக்குது. அதுக்கான எதிரொலி இங்கே இருக்கலாம். அது என்ன வரப்போகுதுங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அந்நிய நாடுகளில் நடக்கிற ஒரு ஆட்சி மாற்றத்தில் அங்கேருந்து தப்பிச்சு வர்ற தலைவர்களை நம்ம அடைக்கலம் கொடுத்தோம்னா நம்ம மேலே அந்த யார் புரட்சி நடத்துனாங்களோ அவங்களுக்கு கோபம். அதாவது இந்தியா சீனா போர் வந்ததுக்கு காரணமே திபெத்தை வந்து சீனா ஆக்கிரமிப்பு பண்ணும்போது தலாய் லாமா, பஞ்சன் லாமா 2 பேர் தான் தலைவர்களாக இருந்தாங்க. 2 பேர் அங்கேருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு ஓடியாந்த போது நேரு வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. சைனா எச்சரிக்கை கொடுத்துச்சு, இது எங்கள் உள்நாட்டு கலவரம், இதில் நீ தலையிடாத அடிச்சு. இல்லை, நான் அடைக்கலம் கொடுப்பேன்னாரு. அதனுடைய விளைவு தான் 62ஆம் வருஷம் நமக்கு நடந்த இந்தியா சீனா போர். அது ஒன்று நட்பாக இருந்த நாடு நமக்கு விரோதியாக மாறிச்சு. இன்றைக்கும் இந்த விரோதம் நின்றுட்டு. அது மாதிரி இன்றைக்கி நீங்கள் வந்து இவங்களுக்கு பங்களாதேஷ் அந்த அம்மாளுக்கு அடைக்கலம் கொடுத்தது பங்களாதேஷ்காரர்களுக்கு விரோதமாக இருக்கலாம். பங்களாதேஷ் வந்து ஒருவேளை சைனா பக்கத்தில் இருக்கிற சைனா சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அல்லது நேபாள் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அவங்களுடைய விரோதத்தெல்லாம் நீ சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரியான ஆட்சி மாற்றம் இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதையும் பார்க்கணும். இதெல்லாம் ராஜதந்திரத்தில் அப்படிப்பட்ட ஒரு அடைக்கலம் கொடுக்கறது நல்லதா கூடாதாங்கிறது யோசிக்கணும். ஸோ இப்போ பங்களாதேஷோட வளர்ச்சிக்கு வந்து ஷேக் ஹசீனா வந்து ரொம்பவே ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு தலைவராக தான் இருக்காங்க. அவங்களோட ஜிடிபி வந்து உயர்வதற்கு காரணமாகவும் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் இந்த நேரத்தில் வந்து இவங்க மேலே இந்த அளவுக்கு ஒரு அதிருப்தியை கொடுக்குறாங்களே சார். அதைத்தாங்க நீங்கள் ஒரு பாசிட்டிவ் சைடை பார்க்குறீங்க. இந்த பாசிட்டிவ் சைடையும் தாண்டி ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குதுன்னா அந்த நெகட்டிவ் சைடு எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும். அந்த எதிர்மறையான கருத்துக்கள் எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய பாதிப்பு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது, அந்த ஊருக்கு தெரிஞ்சிருக்குது. மாணவர்கள்லாம் இப்போ அவங்க போராடுறது விதத்தை பார்த்தா படி எடுக்கிற மாதிரில இருக்குது. அந்த சோஃபாவில் போய் படுத்துக்கிறது, அவங்க வீட்டை ஆக்கிரமிப்புக்கிறது, அவங்க தோட்டத்தில் இருக்கிற இதெல்லாம் பிராணிகள்லாம் செல்ல பிராணிகளெல்லாம் அடித்து ஓய்ச்சி துரத்திட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க போகிறாங்கன்னா அந்த செய்த நன்மைகளை காட்டிலும் அவரால் ஏற்பட்ட பாதிப்பு மிக அதிகம் இருக்குது. அப்படிங்கிறது தானே மக்கள் பார்க்குறாங்க. அதெல்லாம் இதை இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் அது தெரியும். அது நியாயமாக அநியாயமாங்கிறது வந்து
புரட்சி வந்து வெற்றி அடையலாம். நியாயமான காரணங்களுக்காக வெற்றி அடைஞ்சதா, அநியாயமான காரணங்களுக்காக வெற்றி அடைஞ்சதா நமக்கு தெரியாது. புரட்சி நியாயமாக இருந்தால் அந்த புரட்சி தொடரும். சார் இப்போ இடஒதுக்கீடுக்காக இந்த போராட்டம் வந்து தொடங்குது சார். பின்னால வந்து இந்த நாட்டோட பிரதமரே ராஜினாமா பண்றாங்க. இந்த மாணவர்களுக்கு பின்னாடி சீனாவை சேர்ந்த ஆட்கள் வந்து உள்ள இருக்காங்க, பாகிஸ்தானை சேர்ந்த ஆட்கள் வந்து உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே சார். இருக்கலாம், இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வழக்கமாக எல்லா புரட்சிக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ ரஷ்ய புரட்சி நடந்தபோது லெனின் வந்து ஜார் மேலே வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, ஜெர்மானிய ஜாரோட மனைவி அனா பெர்போவான்னு பேர், அவங்க வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்க. ஜெர்மன்காரர்கள் தான் ரஷ்யாவை ஆண்டுக்கிட்டு இருக்காங்கிறது தான் லெனின் வச்ச குற்றச்சாட்டு. அந்த அடிப்படையில் தான் அந்த போராட்டமே நடந்தது. ஜெர்மனுக்கு அந்த இது பண்ணும்போது புரட்சிக்காரர்களாக சுட்டு கொண்ட போது ஜெர்மானியக்காரர்கள் தூண்டுதலில் தான் அது நடக்குதுன்னு தான் சொன்னாங்க. அப்போ ஆனால் உண்மையை பார்த்தாக்கா ஜெர்மானியா அதை வந்து அதில் பெருசாக இருக்கல. ஒரு மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு என்னன்னா, லெனின் ஓடி போயிட்டார் புரட்சி நடக்கிற டைமில். ரஷ்யாவில் இருக்கலை. இன்றைக்கி அவரை புரட்சியாளராக காட்டுறாங்க. இன்றைக்கி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்க அவரை லெனினே மறந்துட்டாங்க ரஷ்யர்கள். ஓடி போய் ஒழிஞ்சிட்டார். எங்கே அடைக்கலம் வாங்கினார்னா, யாருக்கு எதிர்ப்பாக வந்து புரட்சியை நடத்தினார் அந்த ஜெர்மன்காரர்கிட்ட தான் அடைக்கலத்தை இருந்தார். அவங்க தான் புரட்சி வெற்றி அடைஞ்ச உடனே ஜெர்மன்லேருந்து அவர் வந்தார் ஆட்சியை எடுத்துக்கிறதுக்கு. அப்போ தான் சொன்னாங்க, ஜெர்மனிக்கு எகேன்ஸ்டாக புரட்சியை நடத்திவிட்டு ஜெர்மன்கார பாதுகாப்பில் இருந்து ஜெர்மானிய சப்போர்ட்டில் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காருங்கிறது லெனின் மேலே வச்ச குற்றச்சாட்டு. இப்படி தான் போகும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சைனா இருக்கலாம், ஜப்பான் இருக்கலாம், இதை சைனா இருக்கலாம், நேபாள் இருக்கலாம், சிக்கிம் இருக்கலாம், பூட்டான் எல்லாமே இருக்கலாம். யாருக்கு தெரியும் யார் பின்னணியில் இருக்காங்க? யார் பாகிஸ்தான் கூட இருக்கலாம். இந்தியாவுக்கு தொந்தரவு கொடுக்கணும். வளர்ந்துக்கிட்டு வர்ற நாடு ஒரு இந்த இந்த இந்திய மகா சமுத்திரத்தில் ஒரு போக்கிரித்தனமான நாடுன்னு நம்ம நாட்டுக்கு பேர். புல்லிங் தி ஆல் த கண்ட்ரீஸ் இன் அண்ட் அரவுண்ட் இந்தியன் ஓஷன் அப்படிங்கிறது தான் இந்தியாவுக்கு பேர். அதனால தான் மால்டீவுக்காரர் வந்து நம்ம இந்தியாவுக்கோட இது ஒற்றுமையாக இருக்க மாட்டேன்ட்டாங்க. நம்ம சீஃப் பிரைம் மினிஸ்டர் மால்டீவுக்கு போக முடியாமல் தடுமாறிட்டார். பாவம், எவ்வளோ ஆசைப்பட்ட எல்லா கண்ட்ரிக்கும் போக முடிஞ்சவருக்கு இந்த சின்ன தீவில் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி இந்தியாவுக்கு நாங்கள் நட்பர்கள் இல்லைன்ட்டார். அது மாதிரி பல நாடுகள், நம்ம சுற்றி இருக்கிற பல நாடுகள் நம்மளை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னென்னா, எல்லா இடத்துலையும் நம்ம தொந்தரவு கொடுத்துக்கிட்டு. இப்போ நம்ம வந்து இலங்கைக்கு வந்து தீவிரமான ஆதரவு வந்து இப்போ இருக்கிற அரசு கொடுக்கறதுக்கு காரணமே அவங்க சீனாவினுடைய பிடிக்கு போயிட்டுருக்காங்க. என்றைக்கு இருந்தாலும் சீனா வந்து அங்கே வந்து இறங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இலங்கையிலேருந்து சீனா வந்து 250 மைல் தான். அந்த தெற்கு பகுதியிலேருந்து உங்களுக்கு 250 மைல் தான். பாகிஸ்தானை விட அண்டை நாடுங்கிற அளவுக்கு சீனா வந்துருச்சு. அதனால தான் என்ன சொல்கிறான்னா, இனிமேல் எல்லை பிரச்சனைன்னு ஒன்று வந்ததுன்னா, இந்தியாவுக்கு வந்ததுன்னா அது இலங்கை மூலமாக தான் வரும். பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இருக்காது, இலங்கை மூலமாக தான் நமக்கு வரும். அதுக்கு காரணம் சீனா அந்த பக்கம் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா டிகோ கார்சியான்னு ஒரு தீவு, அதில் அமெரிக்க இராணுவம் இருக்குது. அமெரிக்க இராணுவம் ஒரு பட்டன் அமுத்துச்சுன்னா ஒரு ராக்கெட் வந்து நம்ம ஊரில் விழுந்து அவ்வளோதான். நம்ம காப்பி ஒரு அணுகுண்டு வெடிச்சிடலாம். அவ்வளோ ஆபத்தான சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம வாழ போகிறோம். ஏன்னா இன்றைக்கி அணுகுண்டுகள் வச்சுருக்கலாம், போட்டால் என்ன ஆகுன்னு தெரியும். பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியாவில் போட்டுச்சுன்னாக்கா இந்தியா மாத்திரம் பாதிக்கப்படாது. அதில் இருக்கிற கதிர்வீச்செல்லாம் பாகிஸ்தானை சேர்ந்து அழிஞ்சிடும். அதனால தான் வச்சுக்கிட்டு இருக்கானுங்களே போடுறதுக்கு யாருக்கும் தெரியுமில்லை. 1946ஆம் வருஷம் போட்ட 2 அணுகுண்டை தவிர எந்த யுத்தத்திலையும் அணுகுண்டுகள் வெடிக்கப்படல. ஏன்னா போட்டவனே பார்த்துரும். இதெல்லாம் இருக்குது. பங்களாதேஷனுடைய இது வந்து இன்றைக்கி தான் ஆரம்பம் ஆகிருக்குது. இவ்வளோ தீவிரமாக அது போகணும்னு எதிர்பார்க்கல. இவங்க அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. அந்த அடைக்கலம் கொடுக்கறதுனால அண்டை நாடுகளுடைய கோபத்துக்கு இந்தியா ஆளாக நேர்ந்தால் அது என்ன பண்ணுங்கிறத நம்ம பார்க்கணும். சார், இப்போ இந்த அடைக்கலம் கொடுக்கறது பங்களாதேஷ் ஆக்கிரமிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே சார் இந்தியா. இது ஒரு பக்கம் சொல்கிறீங்க. இதனால் மற்ற நாடுகள் நம்மளை ஆக்கிரமிக்க வரக்கூடாது. திபேத்தை பஞ்சம் இல்லாமல் தலை இல்லாமல் நம்ம இது அடைக்கலம் கொடுத்த போது கூட அப்படி தான் சொன்னாங்க. சைனா தான் சொல்லிச்சு, எங்கள் நாட்டை நீ பிடிக்க பார்க்குறியான்னு. கடைசியில் அவங்க இன்றைக்கி திபேத்தை வந்து பார்ட் ஆஃப் சைனாவாக மாறிடுச்சு. அது பஞ்சம் இல்லாமல் அதெல்லாம் இல்லாமல் கொடுத்ததில் நம்ம வந்து சீனா ஆக்கிரமிப்பு போர் நடந்து ஈட்டா நகர் வரலாம் தாண்டி அருணாச்சல் பிரதேசமாக தாண்டி அஸ்ஸாம் வரலும் சைனா வந்துருச்சு. அப்புறம் அவங்க திரும்பி அவங்களாவே போயிட்டாங்க. அப்படி தான் நம்ம தப்பிச்சோம்.
போரில் ஜெயிக்கலையே நம்ம, சைனா கிட்ட தோத்தானே போகிறோம். காஷ்மீருக்கு எப்படி ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொடுத்தாங்களோ அதே மாதிரி பங்களாதேஷுக்கும் சிறப்பு அந்தஸ்து கொடுத்து இந்தியாவோட இணைக்க போகிறாங்கன்னு நடக்கலாம். அவங்க சேருவாங்களான்னு பார்க்கணும். அவங்க தானே பிரிஞ்சு போனாங்க. இல்லை நாம தானே சார் பிரித்து கொடுத்தோம். இல்லை அதாவது கிழக்கு பாகிஸ்தான் பிரியும் போது வங்காளத்தை பிரிக்கக்கூடாதுன்றது தான் அன்றைக்கி இருந்த போராட்டம். நீயும் வங்காளி நானும் வங்காளி அப்படி இருக்கும்போது மதம் தானே இப்போ நம்ம ரெண்டு பேத்துக்கு வேறையாக இருக்குது, ஏன் பிரிஞ்சு போகிறேங்கிறத அன்றைக்கி இருந்தவங்க கேட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க உங்களோட நாங்கள் இருக்க முடியாதுன்ட்டாங்க, நீங்கள் ஹிந்து டாமினேஷனில் நாங்கள் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பிரிஞ்சு போனாங்க. ஆனால் அவங்களுடைய தேசிய கீதத்தை அவங்க இது பண்ணுறது தேசிய கவிஞர் எடுத்து ரவீந்திரநாத் தாகூர் தான் வச்சுக்கிறாங்க. அதே பாடல்களை தான் பாடுறாங்க, வங்காள பாடல்கள் தான் பாடுறாங்க. ஏன்னா ஒரே இனங்க, மதம் தான் வேறு, ஒரே இனம் ஒரே மொழி, ஆனால் மதங்கள் பிரிச்சிருச்சு. அதனால் இந்த போய் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத தலைவலியை வாங்கிக்கிற மாதிரி தான். ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட இவ்வளோ நேரம் பகிர்ந்தாங்க.